சாம்சங் வந்து கம்மியான விலையில செம்மையான குவாலிட்டியில ஒரு ஸ்மார்ட் பேண்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி ஃபிட் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் பேண்ட் தான் இப்போ நான் கையில கட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதோட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸுக்கு இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, அதாங்க இந்த ஸ்மார்ட் பேண்டோட ஒரு சின்ன அன்பாக்சிங்கும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டெக் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை டச் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ்ஸே பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிட்டி ஸ்மார்ட் பேண்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்க எல்லாத்துக்குமே ஒரு क्वेश्चन, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது ஸ்மார்ட் பேண்ட் அல்லது ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றீங்களா? அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட மாடல் நேம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ எத்தனை பேர் என்னென்ன ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் பேண்டோட அன்பாக்சிங்க பார்த்தறலாம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி ஃபிட்டி அப்படின்னு போட்டுருக்காங்க, பக்கத்துல இதோட போட்டோ போட்டுருக்காங்க. சோ இந்த பாக்ஸ் குள்ள பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்டுக்கான ஒரு சார்ஜர் கொடுத்திருக்காங்க, இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிட்டி ஸ்மார்ட் பேண்ட் பத்தி பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்ல இதோட குவாலிட்டி செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் வச்சு தான் பில்ட் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி பக்காவா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ்ல ஒரு பெஸ்டான குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பேண்டுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா 0.74 இன்ச்ல ஒரு PMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே ஃபுல்லாலாம் டச் கிடையாது, ஒரே ஒரு டச் பட்டன் கொடுத்திருக்காங்க. அது போக இது ஒரு Black and white டிஸ்ப்ளே தான். பின் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார், அப்புறம் அந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் பேண்டை நம்மளோட கையில வியர் பண்றப்போ ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுக்குது. அது போக ஒரு டிஃபரண்டான டிசைன்ல வந்து வேர் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அது யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. தென் இப்போ இந்த ஸ்மார்ட் பேண்டை எப்படி யூஸ் பண்றது, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் பேண்டை ஆன் பண்ணோம்னா சாம்சங் கேலக்ஸி வியர் அப்படின்ற இந்த ஆப்ல வந்து கனெக்ட் பண்ண சொல்லணும். இந்த வாட்ச்ல பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த ஆப் வழியா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வாட்ச் ஃபேஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். ஒரு 5-6 வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல போய் நம்மளால ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அப்படின்ற ஸ்டெப் கவுண்ட் காட்டுது. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல எவ்வளவு ஹார்ட் ரேட் இருக்கு அப்படின்றத லைவா செக் பண்ணி காமிக்குது. அதுக்கு அடுத்து நம்மளோட உடம்புல எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு அப்படின்றத காட்டுது. அப்புறம் வெதர் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்மளுக்கு காட்டுது. அண்ட் காலண்டர் காட்டுது. இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தான் வாட்ச்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஆனா இந்த ஸ்மார்ட் பேண்டுக்கு ஒரு மொபைல் ஆப் பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஆனா ரிப்ளை பண்ண முடியாது, எதுவும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது மட்டும் வைப்ரேட் ஆகி நம்மளுக்கு ஷோ ஆகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல எவ்வளவு பேட்டரி இருக்கு, நம்ம டெய்லி எவ்வளவு ஸ்டெப் வந்து நடக்கிறோம், எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆகுது, நம்மளோட ஹார்ட் ரேட் லெவல் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன்ல செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒண்ணா டச் பண்ணி பார்க்கறோம்ல இந்த மெனுவை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம தண்ணிக்குள்ள போட்டாலும் 50 மீட்டர் வரை இந்த ஸ்மார்ட் பேண்டுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்றாங்க. நீங்க ஸ்விமிங் பூல்ல யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணியில பண்ணலாம், எந்த இஷ்யூவும் வராது அப்படின்றாங்க. சோ நானும் தண்ணில யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த இஷ்யூவும் வரல. தென் கடைசியா அந்த ஸ்மார்ட் பேண்டோட பேட்டரி லைஃப் 70 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகுது. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வரையும் நம்மளால கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியுது. சோ பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. சோ ஓவரால் அந்த ஸ்மார்ட் பேண்ட்ல குவாலிட்டி செம்மையா இருக்கு, ஃபீச்சர்ஸும் நல்லா கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எதுவுமே நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டச் ரெஸ்பான்சிவ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா அவுட்டோர்ல இந்த ஸ்மார்ட் பேண்டை யூஸ் பண்றப்ப பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியிருக்கு. சோ இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. சோ அதுவுமே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓவராலா குவாலிட்டி மிச்சம் எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பொதுவா சாம்சங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது ஒரு பிராண்டு, ஒரு நல்ல பிராண்டு. சோ இந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறாங்க அப்படின்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் இறக்குவாங்க. ஆனா இந்த தடவை ஒரு பர்ஃபெக்டான பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. 2500 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத நான் சொல்லிட்டேன். 2500 ரூபாய்க்கு இது எனக்கு ஒர்த்தா தெரியுது. இதே மாதிரி உங்களுக்கு இது ஒர்த்தா தெரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் பேண்ட் பிடிச்சிருக்கு, இதை வாங்குவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிட்டி ஸ்மார்ட் பேண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ எப்பயும் போல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சோ 2500 ரூபாய்க்கு ஒரு பெஸ்டான குவாலிட்டில, அதுலயும் சாம்சங்ல இந்த மாதிரி ஸ்மார்ட் பேண்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும், வாங்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிட்டோம். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.